மாணவர்களுக்கு வணக்கம். வேர்ச்சொல் அறிதல் தேர்வுக்கான விளக்கங்களை தற்போது காண உள்ளோம். வாருங்கள். முதல் வினா, எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. கொடுக்கப்பட்டுள்ள 4 தெரிவுகளுள் எச்சொல் வேர்ச்சொல் அல்ல என்பதுதான் கேள்வி. முதல் தெரிவை பாருங்கள். ஏத்து. ஏத்து என்பது ஏத்துதல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல் ஆகும். ஏத்துதல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல் தான் ஏத்து. எனவே ஏத்து என்பது வேர்ச்சொல். கேட்கப்பட்ட வினா எச்சொல் வேர்ச்சொல் அல்ல என்பது. ஆள் என்பது ஆண்டார், ஆண்டாள். பாண்டிய மன்னன் இப்பகுதியை ஆண்டார், ஆட்சி செய்தார் என்பதன் வேர்ச்சொல் தான் ஆள் என்பது. பொதுவாக ஆட்சி என்பதை நாம் எவ்வாறு பிரித்தறிகிறோம்? ஆள் கூட்டல் சி. ஆள் கூட்டல் சி தான் ஆட்சி என்பதாகும். எனவே ஆள் என்பதும் வேர்ச்சொல் தான். ஆனால் கேட்கப்பட்ட வினா என்ன? எச்சொல் வேர்ச்சொல் அல்ல என்பது. வாழ்க என்பது வியங்கோள் வினைமுற்று. வாழ்க என்பது வியங்கோள் வினைமுற்று. பொதுவாக வியங்கோள் வினைமுற்று க, இய, இயர் என்ற பகுதிகளை கொண்டு முடியும். வாழ்க, வாழிய, வாழியர் என்று பகுதி சொற்களை கொண்டு முடிவதுதான் வாழ்க என்பது வியங்கோள் வினைமுற்று. எனவே எச்சொல் வேர்ச்சொல் அல்ல என்பதற்கு சரியான பதில் தெரிவு சி, வாழ்க என்பது. ஆடு என்பது ஆடினேன், தன்மை ஒருமை வினைமுற்று. ஆடினேன் என்பது வினைமுற்று. ஆடுதல் என்பது தொழிற்பெயர், அதன் வேர்ச்சொல் ஆடு என்பதாகும். எனவே தெரிவு ஏ, பி, டி மூன்றும் வேர்ச்சொல்லாக அமைந்து தெரிவு சி வாழ்க என்பது வேர்ச்சொல் அல்லாததாக அமைந்ததால் கேட்கப்பட்ட வினாவிற்கு சரியான விடையாக தெரிவு சி அமைகிறது. அடுத்த வினா, வேர்ச்சொல் தேர்க. இரண்டாவது வினா, வேர்ச்சொல் தேர்க. மீண்டான். மீண்டான் என்பது வினை முற்று. வினை முற்று, ஒரு முற்று பெற்ற வினை வினைமுற்று என்று அழைக்கப்படுகிறது. மீண்டு என்பது வினை எச்சம். வினை எச்சம். மீளுதல் என்பது தொழிற்பெயர். மீளுதல் என்பது தொழிற்பெயர். மீள் என்பதுதான் வேர்ச்சொல் ஆகும். மீள் என்பதுதான் வேர்ச்சொல் பகுதியாகும். எனவே கொடுக்கப்பட்டுள்ள 4 தெரிவுகளுள் எது வேர்ச்சொல்? மீள். மீண்டு கொள், மீளுதல், மீண்டு, மீண்டான் இந்த 3 தெரிவுகளுக்கும் வேர்ச்சொல்லாக அமைவதுதான் தெரிவு டி, மீள் என்பதாகும். எனவே இரண்டாவது கேள்விக்கான தெரிவாக டி அமைகிறது. அடுத்த வினா, நெகிழ்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. முதலில் நெகிழ்ந்தான் என்ற சொல்லின் பொருள் என்ன? நெகிழ்ந்தான் என்றால் தளர்வுற்றான், தளர்ந்தான் என்ற பொருளை உணர்த்துகிறது. தளர்ந்தான், தளர்வுற்றான். நெகிழி என்றால் தான் தீச்சுடர். நெகிழி என்பதுதான் தீச்சுடரை உணர்த்தும். நெகிழி என்ற சொல்லின் பொருளாக தீச்சுடர் அமையும். இங்கு கொடுக்கப்பட்டது நெகிழ்ந்தான் என்பது. நெகிழ்ந்தான் என்பது வினை முற்று சொல்லாக அமைகிறது. நெகிழ் என்பது நெகிழ்ந்தான் என்பதன் வேர்ச்சொல்லாக அமையும். ஏனெனில் நெகிழ் என்பது தளர் உரு என்ற பொருளை உணர்த்துகிறது. தளர்ந்தான் என்ற வினை முற்று சொல்லுக்கு தளர் உரு என்ற வேர்ச்சொல் பொருளாக, வேர்ச்சொல் எப்பொழுதும் கட்டளை பொருளை உணர்த்தும். எனவே கட்டளை பொருளை உணர்த்தும் விதமாக தெரிவு ஏ அமைகிறது. நெகிழ்ந்து என்றால் தளர் உற்று, வினை எச்சம். நெகிழ்ந்து என்பது இங்கு வினை எச்சம். நெகிழ்தல் என்பது தொழிற்பெயர். நெகிழ்தல் என்பது தொழிற்பெயர். நெகிழ்ந்தான் என்பது வினை முற்று. எனவே நெகிழ்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லாக தெரிவு ஏ நெகிழ் என்று அமைகிறது. அடுத்த வினா, தொழுதனர். இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. தொழுதனர் என்பது வினை முற்று சொல்லாகும். இங்கு தொழுதான் என்பதும் ஆண்பால் வினைமுற்று. தொழுதனர் என்பது பலர்பால் வினைமுற்று, பலர்பால் படற்கை வினைமுற்று. இங்கு தொழு என்பதுதான் சரியான வேர்ச்சொல்லாக அமையும். தொழு என்பது கட்டளை பொருளை உணர்த்தும் விதமாக அமைகிறது. தொழுதல் என்பது தொழிலை உணர்த்தும், தொழுதல் செய்யும் தொழிலை உணர்த்துவதால் இது தொழில் பெயராகும். தொழுதவர் என்பது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று வினையால் அணையும் பெயராக அமைகிறது தொழுதவர். ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பிடுவதுதான் வினையால் அணையும் பெயர். எனவே தொழுதவர் என்பது வினையால் அணையும் பெயர்.
தொழுதனர் என்ற வினைமுற்றுக்கு சரியான வேர்ச்சொல் தொழு என்பதாகும். அடுத்த வினா, சரியான பகுதியை காண்ப. ஒரு சொற்றொடரில் பகுபத உறுப்புகளாக நாம் பிரிக்கும் பொழுது, ஒரு சொல்லை பகுபத உறுப்புகளாக பிரிக்கும் பொழுது பசவி இசாவி என்ற முறையில்தான் ஒரு சொல்லை நாம் பிரித்தறிய வேண்டும். பகுதி, சந்தி, விகாரம், இடைநிலை, சாரியை, விகுதி. அப்படி ஒரு சொல்லின் முதல் பகுதியாக அமைவதே எப்பொழுதும் ஒரு சொல்லின் பகுதி சொல்லே வேர்ச்சொல்லாக அமையும். எனவே இங்கு கேட்கப்பட்ட வினா, சரியான பகுதி என்பது சரியான வேர்ச்சொல் எது என்பதுதான் இந்த வினாவிற்கான பொருள். பகுதி என்றவுடன் குழம்பிவிட வேண்டாம். பகுதி என்றால் ஒரு சொல்லின் பகுதியே வேர்ச்சொல்லாக அமையும். கற்ற என்பது பெயரெச்சம், எச்ச பொருளை உணர்த்துவதால் முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லை கொண்டு முடியும் பொழுது அது பெயரெச்சமாக அமையும். எனவே கற்ற என்பது பெயரெச்சம். கற்றான் என்பது வினை முற்றுச்சொல். கற்று என்பது வினை எச்சம். கற்று என்பது வினை எச்சம். கல் என்பதுதான் இங்கு கொடுக்கப்பட்ட சரியான பகுதியாக அமைகிறது. ஏனெனில் கட்டளை சொல்லாக அமைவது கல் என்பதுதான். அடுத்த வினா, சரியான இணைகள் எத்தனை உள்ளன? கொடுக்கப்பட்டுள்ள 5 இணைகளுள் எவையெல்லாம் சரியான இணைகள்? இங்கு நொந்தான் என்பதன் வேர்ச்சொல் நோ அல்ல. ஏனெனில் குறில் நோ, ஓரெழுத்து ஒரு மொழியில் குறில் நோ தான் நமக்கு நோய் துன்பத்தை உணர்த்தும். நோய் துன்பம் என்ற பொருளை உணர்த்தும். இந்த குறில் நோ என்பதன் பொருள் தான் நொந்தான் என்பது. எனவே இங்கு நெடில் நோ அமைந்துள்ளது தவறாகும். இரண்டாவது, கவர்ந்தான் என்பது கவர். நமது புறத்திணைகளுள் ஆணிரை கவர்தல் என்பது வெற்றி திணைக்காக அமையும். எனவே கவர்ந்தான் என்பது கவர் என்ற வேர்ச்சொல்லை கொண்டு அமைகிறது. போக்குக என்பது, போக்குக என்றால் செல்லுதல், நகருதல், ஆதரவு போன்ற பல பொருள்களை உணர்த்தும். இதன் வேர்ச்சொல் போ அல்ல. போக்கு என்பதுதான் போக்குக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லாக அமையும். எனவே மூன்றாவது தெரிவும் தவறாகும். கொண்ட என்பதன் பெயரற்ற சொல்லுக்கு கொள் என்பதுதான் சரியான வேர்ச்சொல். பெற்றுக்கொண்டான், பெற்றுக்கொண்ட என்பதற்கு சரியான வேர்ச்சொல் கொள், பெற்றுக்கொள். எனவே பொதுலகரம் கொள் என்பதுதான் சரியான வேர்ச்சொல்லாக அமையும். எய்திய என்பதன் வேர்ச்சொல் எய்தி அல்ல. எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின் என்ற குறள் மூலம் எய்திய என்பது இங்கு பெயரற்ற சொல்லாக அமைகிறது. எய்திய இன்பம், எய்திய இன்பம், எய்திய துன்பம் எனும் பொழுது பெயரற்ற சொல்லாக அமையும். இங்கு எச்ச பொருளாக அடைந்த பெற்ற, எய்திய என்பது அடைந்த பெற்ற எனும் பொருளை உணர்த்தும். அதன் வேர்ச்சொல் எய்தி என்பது அல்ல, எய்து. எய்து என்பதுதான் சரியான வேர்ச்சொல்லாகும். எய்திய என்ற சொல்லின் வேர்ச்சொல் எய்து, பெரு என்ற பொருளை உணர்த்தும். பெரு என்பதுதான் இங்கு கட்டளை பொருளை உணர்த்தும். எனவே 5வது தெரிவும் தவறாகும். கேட்கப்பட்ட வினா என்ன? சரியான இணைகள் எத்தனை உள்ளன? சரியான இணைகளாக இங்கு 2, 4 மட்டும் சரியாக அமைவதால் 2 இணைகள் மட்டுமே சரியாக அமைந்துள்ளது. எனவே ஒரு முறை அனைத்து தெரிவுகளையும் பயிற்சி செய்த பின்பு கேட்கப்பட்ட வினா என்ன என்பதை கூர்மையாக கவனித்துதான் நாம் முழுமையாக விடையளிக்க வேண்டும். சரியான இணைகள் இங்கு 2 இணைகள் மட்டுமே சரி. தெரிவு ஏ சரியாகும். அடுத்த வினா, பிழையுற்றதை கண்டறிக. கேட்கப்பட்ட வினா என்ன? பிழையற்றது என்றால் சரியானது. இங்கு பிழையுற்றதை கண்டறிக என்றால் தவறானதை காண்க. பிழையுற்றது, முதல் கேட்கப்பட்ட வினாவிற்கு பொருள் என்ன என்பதை உணர்ந்துதான் நாம் அவசரம் இல்லாமல் பதிலளிக்க வேண்டும். தவறானது, இங்கு கண்டு என்பதன் வேர்ச்சொல் கான் ஆகும். கண்டு என்பது வினை எச்சம், அதன் வேர்ச்சொல் கான் என்பதாகும். நிற்றல் என்பதன் வேர்ச்சொல் இங்கு நில் என்பதாகும். அகன்று என்பதன் வேர்ச்சொல் அகல் அல்ல. அகன்று என்பதன் வேர்ச்சொல் வகரலகரம் அகல் என்பதாகும். அந்த இடத்தை விட்டு அகன்று செல், இடத்தை விட்டு நீங்கி செல். எனவே வகரலகரம் அகல் என்பதுதான் நீங்கு, அகல் விளக்கு என்ற பொருளும் உண்டு. இங்கு அகன்று செல் என்பது நீங்கி செல், அதாவது இடத்தை விட்டு நீங்குதல்.
மகர லகரம் சிறப்பு லகரம் அகழ் என்பது தோண்டுதல், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல எனும் குறள் மூலம் தோண்டுதல் என்ற பொருளை உணர்த்தும். எனவே தெரிவு சி பிழை உற்றது ஆகும். கேட்கப்பட்ட வினா என்ன? பிழை உற்றதை கண்டறிக. தெரிவு சி பிழை உற்றது. அரியது என்பதன் வேர்ச்சொல் அருமை என்பதாகும். எனவே பிழை உற்றது தெரிவு சி. அடுத்த வினா வேறுபட்டதை கண்டறிக. கொடுக்கப்பட்டுள்ள 4 தெரிவுகளுள் எது வேறுபட்டதாக உள்ளது? இவ்வாறு வேறுபட்டதை கண்டறிக என்ற வடிவத்திலான வினாக்களுக்கு முதலில் அனைத்து தெரிவுகளும் சரியாக உள்ளதா அல்லது ஏதேனும் தெரிவு தவறாக உள்ளதா என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அலறினால் என்பது வினைமுற்று, அதன் வேர்ச்சொல் அலறு. இனிப்பு என்பது தொழிற்பெயர், பண்பை உணர்த்துகின்ற ஒரு பெயராகும், பண்பு பெயர். எனவே இனிமை என்பது அதன் வேர்ச்சொல். எண்ணிய என்பதன் வேர்ச்சொல் என்ன? இங்கு எண் என்பதுதான் சரியான வேர்ச்சொல்லாகும். எனவே கடந்த வினாவில் கண்டவாறு எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எய்து, எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். எண்ணிய என்றால் நினைத்த என்ற பொருளை உணர்த்தும். எண்ணிய என்பது நினைத்த என்ற பொருளை உணர்த்தும். எண் என்பது நினை, எண் என்றால் நம்பஸ் அல்ல, நினை என்ற பொருளை உணர்த்தும். எனவே நினைத்த என்ற பெயரச்சத்திற்கு சரியான வேர்ச்சொல் என்ன? நினை என்பது. கண்டனன் என்பதன் வேர்ச்சொல் கண்டு என்பது தவறு. ஏனெனில் கண்டனன் என்பதன் வேர்ச்சொல் கான் என்பதாகும். கான் என்பதுதான் கட்டளை பொருளை உணர்த்துவதாகும். எனவே இங்கு வேறுபட்டது. மற்ற 3 தெரிவுகளும் சரியாக அமைந்து வேறுபட்டதாக அமைவது தெரிவு டி ஆகும். இந்த வேறுபட்டதை கண்டறிக என்ற வடிவத்திலான வினாக்களுக்கு எவையேனும் 3 ஒரு சார்புடையதாக அமைந்து 1 வேறுபட்டதாக இருக்கும். அவ்வகையில் மற்ற 3 தெரிவுகளும் சரியாக அமைந்து தெரிவு டி தவறாக அமைந்துள்ளது. அடுத்த வினா அல் என்ற வேர்ச்சொல்லால் அமைந்த சொற்களை தெரிவு செய்க. இங்கு அளவன் என்பது நண்டை உணர்த்தும். அளவன் என்றால் நண்டு, கடற்கரை ஓரம் உள்ள ஓரைகளை உணர்த்தும். நண்டு ஓரைகளை உணர்த்தும். அளவன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் அலம். அலம் என்பதுதான் அளவன் என்று தெரிந்துள்ளது. எனவே தவறாக உள்ளது. அலசுதல் என்றால் கசக்கி அலசுதல். எனவே அலை அலசுதல் என்பது அலசுதல் என்பது சரியாக உள்ளது. அலமரல் என்பது உளம்பரல். உளம்பரல் என்றால் துன்பத்தால் மனசுழற்சி ஏற்படுதல், துயரப்படுதல் என்ற பொருளை உணர்த்துவதால் இங்கு உளம் என்பதுதான் வேர்ச்சொல்லாக அமையும். அலை என்பது அலைந்து திரியும் நீர் அலைகள், நீர்த்திரைகள் என்று அழைக்கப்படும். எனவே அல் என்பது சரி. அல்லில் இருந்துதான் அலை என்ற சொல் உருவாகி வரும். அல்லாப்பு என்றால் வருத்தப்படுதல், துன்பப்படுதல். இங்கு அல்லா என்ற சொல்லிலிருந்து அல்லாப்பு. எனவே அல்லென்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகவில்லை. அல்லல் என்பது துன்பம், அல் என்ற வேர்ச்சொல்லால் கொண்டு அமைகிறது. அல்லென்ற வேர்ச்சொல்லாய் கொண்டு அமைகிறது. இங்கு கேட்கப்பட்ட வினா என்ன? வேர்ச்சொல்லால் அல் என்ற வேர்ச்சொல்லால் அமைந்த தெரிவுகள் எவையெல்லாம்? 2, 4, 6. எனவே தெரிவு பி மட்டும்தான் மிகச்சரியாக பொருந்துகிறது. 2, 4, 6 மட்டும்தான் அல் என்ற வேர்ச்சொல்லை கொண்டு அமைந்த சொற்களாகும். அடுத்த வினா பிழையுற்ற இணைகள் எத்தனை உள்ளன? பிழையுற்ற இணைகள் என்றால் தவறான இணைகள் எத்தனை உள்ளன? இயல்பானது என்ற சொல்லின் வேர்ச்சொல் இயல்பு என்று அமைதல் வேண்டும். இயல்பானது இயல்பு. கொண்டிலன் என்பது எதிர்மறை தொழிற்பெயரை உணர்த்தினாலும் அதன் வேர்ச்சொல் கொள் என்பதாகும், பெற்றுக்கொள் என்பதாகும். எனவே சரியாக அமைந்துள்ளது. உலகம் என்றால் சுற்றுதல், உலகு அல்ல உளவு. உளவு என்ற சொல்லின் பொருள் சுற்றுதல். எனவே தவறாக உள்ளது. வாழ்த்துவோம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி, அதன் வேர்ச்சொல் வாழ்த்து என்பது சரியாக உள்ளது. நல்கிய என்றால் கொடுத்த, வழங்கிய என்ற பெயரச்சத்தை உணர்த்தும். நல்கிய கொடை, வழங்கிய, கொடுத்த. இங்கு நல்கி என்பதல்ல, நல்கு, கொடு என்ற பொருளை உணர்த்தும். நல்கு என்பதுதான் வேர்ச்சொல். இங்கு தவறாக உள்ளது. கேட்கப்பட்ட வினா என்ன? தவறான இணைகள் எத்தனை உள்ளன? 1 தவறு, 3 தவறு, 5 தவறு.
எனவே 3 இணைகள் இங்கு தவறாக உள்ளன, 2 இணைகள் சரியாக உள்ளன. அனைத்து தெரிவுகளையும் பயிற்சி செய்த பின்பு கேட்கப்பட்ட வினா என்பதை மறுபடியும் ஒரு முறை சிந்தித்து பதில் கூற வேண்டும். 3 இணைகள் தவறு. அடுத்த வினா, ஆசு என்ற வேர்ச்சொல்லால் அமைந்த சொற்களில் பிழை உற்றதை காண்க, தவறானதை காண்க. தவறானது இது. ஆசு என்ற வேர்ச்சொல்லால் அமைந்த சொற்கள். இங்கு ஆச்சாள் என்பது ஆத்தாள், தாய் என்பதை, ஆச்சாள் என்ற சொல்லின் பொருள் தாய் என்பதாகும். ஆத்தாள் என்ற சொல்லில் இருந்துதான் ஆச்சாள் என்ற சொல் உருவாகும். எனவே பிழையுற்றதாக முதல் தெரிவு பிழையுற்றுள்ளது. ஆச்சி என்றால் பாட்டி, மூத்த, அக்கை என்ற பொருளாகும். இது ஆய்ச்சி என்ற சொல்லிலிருந்து ஆட்சி என்பது உருவாகி இருக்கும். எனவே இரண்டாவது தவறாக உள்ளது. ஆசாரி என்பது ஆசு கூட்டல் ஆரி, ஆசாரி. ஆசாரி என்பது பொன் வேலை செய்பவர்கள் அல்லது தச்சு வேலை செய்பவர்கள். இங்கு ஆசு என்றால் பற்று, இணைப்பு என்ற பொருளை உணர்த்தும். ஆசு என்ற சொல்லின் பொருள் பற்று, இணைப்பு என்ற பொருளை உணர்த்துகிறது. எனவே 2 பொருள்களை இணைப்பவர்கள் இங்கு பொன் தொழில் செய்பவர்கள், மர தச்சு வேலை செய்பவர்கள் ஆசாரி என்று அழைக்கப்படுகின்றனர். எனவே ஆசாரி என்ற சொல்லின் வேர்ச்சொல் ஆசு. 3வது தெரிவு சரியாக உள்ளது. ஆசிரியன் என்ற சொல் ஆசு கூட்டல் இரியன் என்ற சொல்லிலிருந்து உருவானது. ஆசு இரியன். ஆசு என்றால் குற்றங்களை நீக்கும் குரு என்ற பொருள். ஆசு என்றால் குற்றம் என்ற பொருளும் உண்டு. எனவே குற்றங்களை நீக்கும் குருதான் ஆசு கூட்டல் இரியன், ஆசிரியன். எனவே ஆசு என்ற வேர்ச்சொல்லால் அமைந்துள்ளது. ஆசை என்றால் பற்று. எனவே ஆசு என்ற சொல்லின் பொருள் பற்று. ஆசு என்ற சொல்லில் இருந்துதான் ஆசை எனும் சொல் உருவானது. ஆட்சி என்றால் நாம் கடந்த வினாவில் கண்டவாறு ஆள் கூட்டல் சி, ஆட்சி, ஆட்சி செய்தல், ஆளுதல். எனவே 6 தவறாக உள்ளது. கேட்கப்பட்ட வினா என்ன? ஆசு என்ற வேர்ச்சொல்லால் அமைந்த சொற்களில் பிழை உற்றதை தேர்வு செய்க. 1 தவறு, 2 தவறு மற்றும் 6 தவறு. 1, 2, 6 தெரிவு டி தான் இதற்கான சரியான விடையாகும். பிழை உற்றது 1, 2, 6. அடுத்த வினா, வேர்ச்சொல் பொருத்துக. இங்கு வென்றான் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் வெல் என்பதாகும். கெடுவான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கெடு என்பதாகும். விற்று என்பதன் வேர்ச்சொல் வில் என்பதாகும். ஓடுதல் என்பதன் வேர்ச்சொல் ஓடு. 3, 4, 2, 1 என்ற தெரிவுதான் மிகச்சரியான விடையாகும். 3, 4, 2, 1. அடுத்த வினா, புல் என்னும் வேர்ச்சொல்லால் அமைந்த சொற்களை தெரிவு செய்க. புல் என்னும் வேர்ச்சொல் துளை என்ற பொருளை உணர்த்தும். இங்கு புற்று என்பது புல் கூட்டல் தூ. எனவே துளையுடைய ஒரு இடத்தை குறிப்பதால் புற்று புல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகியுள்ளது. பொத்தல் என்பது புல் என்ற சொல்லிலிருந்து பொல் என்ற சொல் உருவாகி அதிலிருந்து பொல் கூட்டல் தூ பொத்து, அதிலிருந்து பொற்றல், பிறகு பொத்தல் என வருவதால் புல் என்ற சொல்லிலிருந்து உருவானதுதான் பொத்தல் என்பது. புழுகு என்ற சொல்லும் புல் என்ற சொல்லில் இருந்து புல், புழு, புழுகு. எனவே புல் என்ற சொல்லை வேர்ச்சொல்லாக கொண்டு அமைந்துள்ளது புழுகு என்ற சொல்லாகும். புழை என்றாலும் துளை, புழை என்ற சொல்லும் துளை என்ற பொருளை உணர்த்துவதால் புல்லிலிருந்து புழை எனும் சொல் உருவாகியுள்ளது. புழைக்கடை, துளையுடைய நீர் செல்லும் துளையுடைய இடத்திற்கு புழைக்கடை என்று பெயர். எனவே புல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகியுள்ளது. புடல்காய் என்றால் புலர்காய், புழல்காயிலிருந்து, புழல்காய் என்றால் நடுவே துளை உடைய காய், புழல்காயிலிருந்து உருவானதுதான் புடல்காய். இதுவும் புல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகியுள்ளது. எனவே கேட்கப்பட்ட வினா என்ன? புல் என்னும் வேர்ச்சொல்லால் அமைந்த சொற்களை தெரிவு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள 6 தெரிவுகளும் புல் என்ற வேர்ச்சொல்லை கொண்டு அமைந்துள்ளது. அடுத்த வினா, தீமை எனும் பொருளை உணர்த்தும் கரு எனும் வேர்ச்சொல்லால் அமைந்த சொற்களில் பொருந்தாததை தேர்வு செய்க. கேட்கப்பட்ட வினா என்ன?
கரு என்பது தீமை என்று வினாவிலே கொடுக்கப்பட்டுள்ளது. கரு என்ற வேர்ச்சொல்லின் பொருள் தீமை, அவற்றுள் பொருந்தாதது எனில் தவறானது. தீமை எனும் பொருளுக்கு பொருந்தாதது எந்த தெரிவு? கருங்கண் என்றால் கரு கூட்டல் கண், கண்ணேறுபடுதல். கரு கூட்டல் கண் கண்ணேறு என்று பொருள். எனவே கண்ணேறு என்பது தீமை எனும் பொருளை உணர்த்துகிறது. கருந்தனம் என்றால் கரு கூட்டல் தனம், கருந்தனம் சிறந்த செல்வம் என்ற பொருளை உணர்த்தும். இங்கு தீமையை உணர்த்தவில்லை. எனவே தெரிவு பி தான் பொருந்தாதது. சிறந்த செல்வம் என்ற பொருளை உணர்த்துவதால் தீமை எனும் பொருளை உணர்த்தாதது தெரிவு பி. கருந்தொழில் என்றால் தீமையான செயல் புரிபவர்கள். கருந்தொழில் என்பது கொடுவினை, தீமையான கொலை தொழில் செய்பவர்கள் இங்கு கருந்தொழில் செய்பவர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே தீமை என்ற பொருளை உணர்த்துகிறது. கருநாள் என்றால் கரிநாள் என்ற தீமையான பொருளை உணர்த்துவதால் இங்கு கேட்கப்பட்ட வினா தீமை எனும் பொருளை உணர்த்துவதில் பொருந்தாதது எது? கருந்தனம். ஏனெனில் கருந்தனம் என்ற சொல்லின் பொருள் சிறந்த செல்வம் என்பதாகும். அடுத்த வினா, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கு பட்டியல் 1, 2 நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. மிக்க எனும் சொல்லின் வேர்ச்சொல் மிகு. ஆற்றீர் நல்லது செய்தல், ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புவின். ஆற்றீர் என்பதன் பொருள் வேர்ச்சொல் ஆற்று. படைத்தோன் என்பதன் வேர்ச்சொல் படை. இயைந்தவர் என்பதன் வேர்ச்சொல் இயை. 3, 4, 1, 2 தெரிவு ஏ மிகச்சரியாக பொருந்துகிறது. 3, 4, 1, 2. அடுத்த வினா, வேர்ச்சொல் தெரிவு செய். இங்கு வந்தான் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வரி அகநானூறு இலக்கிய பகுதியிலிருந்து பாடல் வரி கொடுக்கப்பட்டுள்ளது. வந்தான் வருதல் வாய்வது வான்தோய் வெற்பன் வந்தனன் ஆயின் தளிர செயலை. இங்கு வந்தான் என்ற வினைமுற்று சொல்லாகட்டும், வருதல் என்ற தொழிற்பெயராகட்டும், பிறகு வந்தனன் என்ற வினையாளனையும் பெயராகட்டும், இவற்றுக்கு எல்லாம் ஒரே வேர்ச்சொல் என்ன? வா என்பது. வந்தான் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல்லும் வா. ஏனெனில் வேர்ச்சொல் என்பது கட்டளை பொருளை உணர்த்தும் விதமாக அமைதல் வேண்டும். அடுத்த வினா, உள்ளெனும் வேர்ச்சொல்லால் அமைந்த சொற்களை தெரிவு செய்க. முதல் தெரிவு உட்குதல். உட்குதல் என்ற சொல்லின் பொருள் அஞ்சுதல், நாணுதல் என்ற பொருளை உணர்த்துகிறது. அஞ்சுதல், நாணுதல். உள்ளொடுக்கம் கருத்து, உள்ளொடுங்கி போகுதல். ஒரு செயலுக்காக அஞ்சுதல் அல்லது நாணுதல். உள்ளொடுக்கும் கருத்து எனும் பொழுது பொதுலகரம் உள் என்ற வேர்ச்சொல்லில் இருந்துதான் உட்குதல் என்பது உருவாகி வரும். எனவே வகரலகரம் அல்ல. ஒக்கம் என்றால் மிகுந்த வெப்பம், வெப்பமான பகுதி. உள் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து உருவானதுதான். உள் என்பது வெப்பத்தை உணர்த்துகிறது. உக்கம் என்பது வெப்பத்தை உணர்த்துவதால் உள்ளெனும் வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகியுள்ளது. அதே போல் உரல் என்றால் உரல் துளையுடைய இடித்தல் பொருளை உணர்த்துவது. இடித்தல் பொருளை உணர்த்தும் ஒரு கருவியாகும். இது உள் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகியுள்ளது. உலக்கை என்பதும் இடித்தல் பொருட்டு. எனவே உள் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவான தெரிவாக அமைவதால் இங்கு கேட்கப்பட்ட வினா உள்ளெனும் வேர்ச்சொல்லால் அமைந்த சொற்களை தெரிவு செய்க. முதல் தெரிவை தவிர மற்ற அனைத்தும் உள் என்ற வேர்ச்சொல்லால் அமைவதால் 2, 3, 4 என்ற தெரிவு பி தான் மிகச்சரியான விடையாக அமைகிறது. அடுத்த வினா, இடியப்பம். பொதுவாக இடியப்பம் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. நாம் பேச்சு வழக்கில் தான் இடியாப்பம் என்று பேச்சு வழக்கில் வழங்குகிறோம். இங்கு இடியப்பம் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. இடியப்பம் என்றால் 2 பொருள்களை மிகவும் நெருக்கி இலை போன்ற நெருக்கி மாவாக அரைத்து இலை போன்ற ஒரு நூல் பிரிவு போன்ற பிரித்து நாம் அவித்து உண்பதுதான் உணவுப் பொருள் தான் இடியப்பம் என்பது. இங்கு இழையப்பம் என்பது இடியப்பத்தின் நேரடி பொருள் ஆகும். இடியப்பம் என்ற சொல்லின் நேரடி பொருள் இழையப்பம் என்பது. இடுத்தல் என்பது சரியான வேர்ச்சொல் அல்ல. இடித்தல் என்பதும் வேர்ச்சொல் அல்ல. இலை என்பதுதான்
இடியப்பம் என்ற சொல்லின் சரியான வேர்ச்சொல். ஏனெனில் இழை என்பது ஒரு நூல் போன்ற பகுதி. இடியப்பம் பொதுவாக 2 பொருள்களை இடித்து மாவாக அரைத்து உண்கின்ற ஒரு உணவு பண்டம். அதை எவ்வாறு சமைத்து உண்கிறோம் என்றால் இலை போன்ற நூல் போன்ற பிரிவாக பிழிந்துதான் அதை சமைத்து உண்கிறோம். எனவே இடியப்பம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் இலை என்பதாகும். அடுத்த வினா, ஊது எனும் வேர்ச்சொல்லை கொண்டு அமைந்த சொற்களுள் வேறுபட்டதை கண்டறிக. இங்கு ஊது என்ற வேர்ச்சொல்லின் பகுதியாக பொருளாக மிகுதி என்பது அமையும். இங்கு ஊதியம் என்பது வரவு மிகுதல். வரவு மிகுதல். எனவே ஊது எனும் வேர்ச்சொல்லை கொண்டு அமைந்துள்ளது. ஊதாரி என்றால் தேவைக்கு அதிகமாக செலவு செய்பவர்கள், அதிகமான மிகுதியான செலவீனம் செய்பவர்கள். மிகுதியான செலவீனம் செய்பவர்கள், செலவு செய்பவர்கள் ஊதாரி. எனவே ஊது எனும் வேர்ச்சொல்லை கொண்டு அமைந்துள்ளது. இங்கு ஊதை என்றால் வாடை காற்று, ஊதை காற்று என்பர். எனவே வேறுபட்டதாக கேட்கப்பட்ட வினா, ஊதை எனும் வேர்ச்சொல்லை கொண்டு அமைந்த சொற்களுள் வேறுபட்டது என்ன? ஊதை தெரிவு சி ஆகும். ஊத்தப்பம் என்பது சற்று பருத்த தோசை பகுதியைத்தான் நாம் ஊத்தப்பம் என்கிறோம். இங்கு பருத்த எனும் பொழுது மிகுதியாக பொருளை கொண்டு உணர்த்துவதால் ஊது எனும் வேர்ச்சொல்லை கொண்டு அமைந்த சொற்கள் ஊதியம், ஊதாரி, ஊத்தப்பம் என்பது ஊதை என்ற சொல்தான் வேறுபட்ட ஒன்றாக அமைகிறது. அடுத்த வினா, பொருந்துகின்ற இணையை தேர்வு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள 4 தெரிவுகளில் எவை சரியாக பொருந்துகின்றது? கல்லாமை என்பது எதிர்மறை தொழிலாக இருந்தாலும் அதன் வேர்ச்சொல் கல் என்பதாகும். கேட்டான் என்பதன் வேர்ச்சொல் கேடு அல்ல, கேள். கேட்டான் என்பதன் வேர்ச்சொல் கேள். தயங்கினான் என்பதன் வேர்ச்சொல் தயங்கு. தயங்கினான் என்பதன் வேர்ச்சொல் தயங்கு என்பதாகும். நிறுத்தல் என்பதன் வேர்ச்சொல் நிறு அல்லது நிறுத்து. எனவே தவறாக உள்ளது. இங்கு சரியாக பொருந்துகின்ற இணையாக தெரிவு சி அமைகிறது. தயங்கினான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் தயங்கு என்பதாகும். நன்றி மாணவர்களே.